நான் சொல்கிற டைமில் நீ பஸ் எடுக்கிறேன். இல்லை, முடியாது. சரி, முதல்ல நான் கிளம்பிடுறேன், அதுக்கப்புறம் பின்னாடி நீ வா. இல்லை, அதுவும் முடியாது. ஏப்பா, இந்த கவர்மெண்ட் பஸ் டிரைவர்ஸ்க்கும் பிரைவேட் பஸ் டிரைவர்ஸ்க்கும் ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்களேன். ஸோ முடியல. பிரைவேட் பஸ்னா இந்த ரெட் பஸ், இன்டர்சிட்டி பஸ் அந்த மாதிரி இல்லை. இது வந்து ஒரு தனிப்பட்ட நபர், இல்லை நானே ஒரு 10 பஸ் வாங்கி ஒரு 10 ஊருக்கு ஓட்டுறேன்னா அதுதான் பிரைவேட் பஸ். ஸோ அந்த பஸ்ஸை ஓட்டுற டிரைவர்ஸுக்கும் கவர்மெண்ட் பஸ் டிரைவர்ஸுக்கும் இருக்கிற பிரச்சனை இருக்கு பாருங்களேன். நான் வந்து சென்னையில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் பார்த்ததில்ல. எங்கள் ஊரில் இந்த பிரச்சனை நடக்கும். என்ன பிரச்சனை நடக்கும்னா, இப்போ வந்து பாயிண்ட் ஏ ஒரு ஊர், பாயிண்ட் பி ஒரு ஊருன்னா, இப்போ பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு 3 கவர்மெண்ட் பஸ் போகும், அதே நேரத்தில் 3 பிரைவேட் பஸ் போகும். இப்போ என்ன பிரச்சனைனா, கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு அவ்வளோ ஆள் தேவைப்படுமான்னு தெரியல. ஆனால் பிரைவேட் பஸ்ஸுக்கு வந்து ஆள் ஏற்றி ஆகணும், அவனுக்கு அதான் லாபம். அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கவர்மெண்ட் பஸ் கிட்ட ஒரு டைமிங் வச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் போகிறேன், அதுக்கப்புறம் நீ வா. இல்லைனா இந்த 3 பஸ்ஸுன்னு சொன்னால ஆர்டராக போவாங்க. ஒரு பிரைவேட் பஸ், ஒரு கவர்மெண்ட் பஸ், ஒரு பிரைவேட் பஸ், ஒரு கவர்மெண்ட் பஸ், அந்த ஆர்டரில் போவாங்க. ஸோ யாராச்சும் அந்த மியூச்சுவல் பாண்டை பிரேக் பண்ணிட்டு பஸ் எடுத்துட்டாங்கன்னா இவங்க பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி போய் நிறுத்தி சண்டை போடுவாங்க, நீயா எடுத்த முதலன்ட்டு. ஸோ இதே மாதிரி பிரச்சனை தான் என் வாழ்க்கையில் நேற்று நடந்துச்சு. நான் வந்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் டிக்கு போகணும் மக்களே. நான் வந்து பஸ் ஸ்டாண்ட் போனேன். நான் போக வேண்டிய பாயிண்ட் டிக்கு நான் கவர்மெண்ட் பஸ்ஸை பார்க்கல, ப்ரைவேட் பஸ்ஸாக இருந்துச்சு, ஏறிட்டேன். டிரைவர் வந்து சாப்பிட போயிட்டு இருந்தார். ஆனால் ஆக்சுவலாக அந்த கவர்மெண்ட் பஸ் இருந்திருக்கு. ஸோ இவங்க மியூச்சுவல் பாண்ட் படி ஃபஸ்ட்டு நான் ப்ரைவேட் பஸ் தான் போகணும். ஆனால் கவர்மெண்ட் பஸ் கிளம்பிடுச்சு. இப்போ இந்த டிரைவர் வந்து சாப்பிட்டு வண்டி எடுக்க வராரு, கவர்மெண்ட் பஸ் அங்கே இல்லை. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான டைப். இவங்க வந்து அந்த கவர்மெண்ட் பஸ் டிரைவரை போயிட்டு அட்டாக் பண்ணல, சண்டை போடலை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் டிக்கு வந்து பாயிண்ட் பி, பாயிண்ட் சி 2 ஸ்டாப் இருக்கு. அப்படியும் அந்த 2 ஸ்டாப்லேயும் பேசஞ்சர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருவாங்க. ஸோ இப்போ அவங்களே ஏற்றிட்டா நமக்கு லாபம். அதனால விடா வச்சா பிடிக்கிறோம், அவனுக்கு முன்னாடி போய் அந்த 2 ஸ்டாப்ல நிறுத்தணும்ட்டு ஓட்டினாரு பாருங்க பிரைவேட் பஸ் டிரைவரு. இப்படி வருவாளா, இப்படி வருவா. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இத்தனைக்கும் அது வந்து ஒரு 2 வழி சாலை, 4 வழி சாலையா இல்லை, அது வந்து ஒரு 2 வழி சாலை. போறதுக்கு வரதுக்கு நடுவில் ஒரு பேரிகேடு. அட் டைம்ல ஒரு பஸ் ஒரு வண்டி தான் போக முடியும். இவரு ஓட்டின வேகத்துக்கு அந்த கவர்மெண்ட் பஸ்ஸை புடி ஸ்டாப்ல. இப்ப இதுதான் பிரச்சனை. எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? கவர்மெண்ட் பஸ் பிரைவேட் பஸ் டிரைவர்ஸ்க்குள்ள இருக்கிற பாண்ட் எனக்கு பிரச்சனை இல்லை. அது வந்து நீங்களா பேசிக்கோங்க. சப்போஸ் உங்களில் யாராச்சும் அந்த பாண்டை மீறப்பட்டா அந்த பேச்சுவார்த்தையும் சண்டையும் உங்களுக்குள்ள இருந்தா சந்தோஷம்தான். பேசஞ்சர்ஸோட பாதுகாப்புல மட்டும் விளையாடாதீங்க. அது மட்டும் தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க.